இவை அன்போடு வரவேற்கிறோம். மேக் அண்ட் பிசி பிரைம் வீடியோ தமிழ். இந்த வீடியோவில் DaVinci Resolve ஆரம்ப நிலையிலிருந்து எப்படி பயன்படுத்துவது என்பதை முழுமையாக பார்க்க போகிறோம். அதாவது நிறைய ஃபீச்சர்ஸ் இருப்பதால் குறிப்பாக நீங்கள் இதை முதல் முறையாக பயன்படுத்துகிறீர்கள் என்றால் ஆரம்பத்தை கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். அதனால் இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை மட்டும் எளிமையாகவும் வேகமாகவும் கற்றுக்கொள்வோம். DaVinci Resolve எப்படி டவுன்லோட் செய்ய வேண்டும்? டவுன்லோட்கான லிங்கை யூடியூப் வீடியோ கீழே கொடுத்துள்ளேன். அதை கிளிக் செய்து நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். இதில் DaVinci Resolve ஃப்ரீயாக கிடைக்கும் மற்றும் ஸ்டுடியோ வெர்ஷனுக்கு நீங்கள் ஒரு தொகையை செலுத்தும்படியாக இருக்கும். அது எவ்வளவு என்றால் ₹31,980. இந்த தொகையை நீங்கள் செலுத்தினால் ஒரு கணினிக்கு வாழ்நாள் முழுவதும் நீங்கள் உபயோகித்துக் கொள்ளலாம். மிகவும் ப்ரொஃபஷனல் லெவல் டூல்ஸ் எல்லாவற்றையும் இப்போது பார்க்க போவதில்லை. பொதுவாக பிகினர்ஸ்க்கு அவை உடனடியாக தேவையில்லை. நாம் வீடியோவை எடிட் செய்யும் போது வேகமாக வேலை செய்வதற்கு உதவும் சில முக்கியமான டிப்ஸ் மற்றும் டூல்ஸ்களையும் பார்க்க போகிறோம். மேலும் நீங்கள் மேக் பயன்படுத்தினாலும் விண்டோஸ் அல்லது லினக்ஸ் பயன்படுத்தினாலும் ப்ராசஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இந்த டியூட்டோரியல்ல நான் மேக்கில் DaVinci Resolve ஸ்டுடியோ வெர்ஷனை பயன்படுத்துகிறேன். உண்மையில் DaVinci Resolveன் ஃப்ரீ வெர்ஷனும் மிகவும் பவர்ஃபுல். DaVinci Resolve ஐ முதலில் ஓபன் செய்தவுடன் இதுவரை நாம் செய்துள்ள ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ் அனைத்தையும் இங்கே பார்க்க முடியும். அதே நேரத்தில் புதிதாக ஒரு ப்ராஜெக்ட் ஐ உருவாக்கவும் முடியும். நான் இங்கே ஒரு புதிய ப்ராஜெக்ட் உருவாக்குகிறேன். ப்ராஜெக்டுக்கு ஒரு பேர் கொடுக்கலாம். உதாரணமாக எடிட் என்று பெயர் வைக்கிறேன். ப்ராஜெக்ட் சேவ் செய்ய வேண்டிய லொகேஷனை தேர்வு செய்யலாம். இப்போது டிஃபால்ட் லொகேஷனை அப்படியே வைத்துக்கொண்டு கிரியேட் என்பதை கிளிக் செய்கிறேன். இப்போது நம்முடைய முக்கியமான DaVinci Resolve இன்டர்ஃபேஸ் திறக்கிறது. கீழே பார்த்தால் பல்வேறு பேஜஸ் இருப்பதை பார்க்கலாம். இந்த பேஜஸ் அனைத்தும் ஒரு வீடியோ எடிட்டிங் ஒர்க் ஃப்ளோவில் இருக்கும் வெவ்வேறு ஸ்டேஜஸை ரெப்ரசன்ட் செய்கின்றன. முதலில் இருப்பது மீடியா பேஜ். இங்கே நம்முடைய அனைத்து வீடியோ கிளிப்ஸ், ஆடியோ ஃபைல்ஸ், இமேஜஸ் போன்றவற்றை இம்போர்ட் செய்து ஆர்கனைஸ் செய்து வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் பெரிய ப்ராஜெக்ட் ஒன்றில் நிறைய ஃபைல்ஸை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் இந்த மீடியா பேஜ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் 2 அல்லது 3 வீடியோ கிளிப்ஸ் மட்டும் வச்சு ஒரு சிறிய வீடியோ எடிட் செய்கிறீர்கள் என்றால் இந்த பேஜ் உங்களுக்கு அவ்வளவு தேவையில்லை. அடுத்ததாக போட்டோஸ் பேஜ் இருக்கிறது. இது DaVinci Resolveன் புதிய வெர்ஷனில் சேர்க்கப்பட்ட ஃபீச்சர். இதை ஒரு வகையில் லைட்ரூம் போன்ற போட்டோ மேனேஜ்மெண்ட் மற்றும் எடிட்டிங் டூல் என்று சொல்லலாம். போட்டோ எடிட்டிங் செய்ய விரும்புபவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் நம்முடைய டியூட்டோரியல் வீடியோ எடிட்டிங் பற்றியது என்பதால் இதை இப்போது ஸ்கிப் செய்கிறோம். அடுத்ததாக கட் பேஜ் மற்றும் எடிட் பேஜ் இருக்கின்றன. இவை இரண்டும் வீடியோ ஃபுட்டேஜை ட்ரிம்ஸ் செய்து எடிட் செய்வதற்கான 2 வெவ்வேறு வழிகள். கட் பேஜ் மூலம் அதிகமான ஃபுட்டேஜை வேகமாக ட்ரிம் செய்து தேவையான பகுதிகளை மட்டும் தேர்வு செய்யலாம். அதாவது பெரிய அளவிலான ரா ஃபுட்டேஜை மேனேஜபிள் அளவுக்கு குறைக்கவும் வீடியோவின் ஆரம்ப ஸ்ட்ரக்சரை விரைவாக உருவாக்கவும் கட் பேஜ் உதவும். ஆனால் எடிட் பேஜ் இன்னும் அதிகமான ஃபீச்சர்ஸை வழங்குகிறது. இது Adobe Premiere Pro அல்லது Final Cut Pro போன்ற ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டிங் இன்டர்ஃபேஸ்க்கு இணையானது. இந்த டியூட்டோரியலில் நாம் அதிக நேரம் செலவிடப் போவது எடிட் பேஜில் தான். அடுத்ததாக இருப்பது ஃபியூஷன் பேஜ். இதை Adobe After Effects போன்ற டூல் என்று நினைத்து கொள்ளலாம். மோஷன் கிராஃபிக்ஸ், அனிமேஷன்ஸ், விஷுவல் எஃபெக்ட்ஸ் போன்ற அட்வான்ஸ்டு வேலைகளை ஃபியூஷன் பேஜில் செய்ய முடியும். அடுத்ததாக கலர் பேஜ். உங்கள் வீடியோவின் கலர், பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், டெம்பரேச்சர் மற்றும் ஓவரால் லுக் ஆகியவற்றை மிகவும் டீட்டெயில்டாக அட்ஜஸ்ட் செய்ய இந்த பேஜ் பயன்படுகிறது. ப்ரொஃபஷனல் கலரிஸ்ட்ஸ் கூட தங்களுடைய முழு வேலை நேரத்தையும் இந்த பகுதியில் செலவிடுவார்கள். இந்த டூல்ஸ் அனைத்தும் மிகவும் ப்ரொஃபஷனல் லெவல் டூல்ஸ். எனவே இங்கே மிகவும் அட்வான்ஸ்டாக செல்ல முடியும். அடுத்ததாக ஆடியோவுக்கான பகுதி. இது ப்ரொஃபஷனல் கிரேடு ஆடியோ எடிட்டிங் டூல். வாய்ஸ், மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மற்றும் ஆடியோ மிக்சிங் போன்றவற்றை இங்கே செய்ய முடியும். கடைசியாக இருப்பது டெலிவர் பேஜ். வீடியோ எடிட்டிங் முடிந்த பிறகு அதை எக்ஸ்போர்ட் அல்லது ரெண்டர் செய்வதற்கான பேஜ் இதுதான். யூடியூப், விமியோ, டிக்டாக் போன்ற வெவ்வேறு பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு ஏற்ற ப்ரெசெட்ஸ் ஐ பயன்படுத்தி வீடியோவை எக்ஸ்போர்ட் செய்யலாம். இப்போ முதல்ல நம்மளுடைய ப்ராஜெக்ட் செட்டிங்ஸை சரியாக அமைப்போம். கீழே வலது பக்கத்தில் இருக்கிற செட்டிங்ஸ் ஐகானை கிளிக் செய்யுங்கள். இங்கே நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். நீங்கள் விரும்பும் எடிட்டிங் ஸ்டைலுக்கு ஏற்ப DaVinci Resolve-ஐ கஸ்டமைஸ் செய்ய முடியும். ஆனால் ஆரம்பத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது வீடியோ செட்டிங்ஸ். இங்கே நம்முடைய டைம்லைன் ரெசல்யூஷனை தேர்வு செய்யலாம். உதாரணமாக 4K வீடியோ என்றால் 3840 மற்றும் 2160 அல்ட்ரா SD ரெசல்யூஷனை தேர்வு செய்யலாம்.
வெர்டிக்கல் வீடியோ உருவாக்கப் போகிறீர்கள் என்றால் அதற்கேற்ற போர்ட்ரைட் ரெசல்யூஷனை தேர்வு செய்யலாம். அடுத்த முக்கியமான செட்டிங் ஃப்ரேம் ரேட். உங்கள் கேமரா எந்த ஃப்ரேம் ரேட்டில் வீடியோ ரெக்கார்ட் செய்திருக்கிறதோ அதையே டைம்லைன்லும் பயன்படுத்துவது சிறந்தது. உதாரணமாக கேமரா 25 fps ரெக்கார்ட் செய்திருந்தால் டைம்லைன் ஐ 25 fps ஆக அமைக்க வேண்டும். கேமரா 30 fps என்றால் டைம்லைன் ஐ 30 fps ஆக அமைக்க வேண்டும். நான் பயன்படுத்தும் ஃபுட்டேஜ் 25 fps என்பதால் இங்கே 25 fps ஐ தேர்வு செய்கிறேன். செட்டிங்ஸ் முடிந்ததும் சேவ் என்பதை கிளிக் செய்கிறேன். வீடியோ ஃபுட்டேஜை இம்போர்ட் செய்யலாம். இதுக்கு பல வழிகள் உள்ளன. மீடியா பேஜுக்கு சென்று இம்போர்ட் செய்யலாம். கட் பேஜில் ரைட் கிளிக் செய்து இம்போர்ட் மீடியா என்பதை தேர்வு செய்யலாம். எடிட் பேஜில் மீடியா பூல் பகுதியில் ரைட் கிளிக் செய்து இம்போர்ட் மீடியா செய்யலாம். மேலே உள்ள ஃபைல் இம்போர்ட் மீடியா ஆப்ஷனையும் பயன்படுத்தலாம். நான் இங்கே என்னுடைய மெயின் கேமரா ஃபுட்டேஜை தேர்வு செய்கிறேன். கண்ட்ரோல் அல்லது மேக்கில் கமாண்ட் கீயை அழுத்திக் கொண்டு மல்டிபிள் ஃபைல்ஸ் செலக்ட் செய்யலாம். பிறகு ஓபன் என்பதை கிளிக் செய்தால் ஃபைல்ஸ் மீடியா பூலில் வந்துவிடும். இப்போது இம்போர்ட் செய்துள்ள மெயின் வீடியோ கிளிப்பை டபுள் கிளிக் செய்கிறேன். அது ப்ரீவியூ விண்டோவில் திறக்கும். இங்கே பிளே பட்டனை அழுத்தி வீடியோவை பார்க்கலாம். கீழே இருக்கும் மினி டைம்லைன் ஐ கிளிக் மற்றும் டிராக் செய்து வீடியோவை ஸ்க்ரப் செய்யவும் முடியும். நமக்கு தேவையான பகுதியை மட்டும் தேர்வு செய்ய இன் பாயிண்ட் மற்றும் அவுட் பாயிண்ட் பயன்படுத்தலாம். கீபோர்டில் ஐ அழுத்தினால் இன் பாயிண்ட் அமைக்கலாம். ஓ அழுத்தினால் அவுட் பாயிண்ட் அமைக்கலாம். இவ்வாறு தேவையான பகுதியை மட்டும் செலக்ட் செய்து டைம்லைனுக்கு டிராக் செய்யலாம். நம்ம முழு வீடியோ கிளிப்பையும் டைம்லைனுக்கு கொண்டு வரலாம். அதுக்காக இன் மற்றும் அவுட் பாயிண்ட்ஸ் ஐ முழு கிளிப்பை கவர் செய்யும் வகையில் அமைத்து கிளிப்பை டைம்லைனுக்கு டிராக் செய்கிறேன். இப்போது வீடியோ மற்றும் ஆடியோ ரெண்டும் டைம்லைனில் வந்துவிட்டன. டைம்லைன் ஐ ஜூம் இன் அல்லது ஜூம் அவுட் செய்ய கீபோர்டு ஷார்ட் கட்ஸ் பயன்படுத்தலாம். மேக்கில் கமாண்ட் +- அல்லது விண்டோஸில் கண்ட்ரோல் +- பயன்படுத்தினால் ஜூம் அவுட் செய்யலாம். கமாண்ட் ++ மூலம் ஜூம் இன் செய்யலாம். டைம்லைன் பகுதியில் இருக்கும் ஜூம் ஸ்லைடரையும் பயன்படுத்தலாம். இப்போது வீடியோவில் இருக்கும் தேவையற்ற பகுதிகளை ரிமூவ் செய்யலாம். கிளிப்பின் எட்ஜுக்கு மவுஸ் கார்சரை கொண்டு சென்றால் ட்ரீம் கார்சர் வரும். அதை கிளிக் செய்து டிராக் செய்தால் கிளிப்பின் ஆரம்பத்தை மாற்றலாம். ஆனால் இதனால் ஒரு பிளாங்க் கேப் உருவாகும். அந்த கேப்பை செலக்ட் செய்து டிலீட் அழுத்தினால் அதை ரிமூவ் செய்யலாம். இதை இன்னும் வேகமாக செய்ய ட்ரிம்ஸ் எடிட் மோட் பயன்படுத்தலாம். கீபோர்டில் டி அழுத்தினால் ட்ரிம்ஸ் மோட்க்கு செல்லலாம். இந்த மோடில் கிளிப்பை ட்ரிம் செய்தால் கேப் உருவாகாமல் டைம்லைன் ஆட்டோமேட்டிக்கலி அட்ஜஸ்ட் ஆகும். இதனால் வீடியோ எடிட்டிங் வேகமாக இருக்கும். மற்றொரு முக்கியமான டூல் பிளேடு டூல். கீபோர்டில் பி அழுத்தினால் பிளேடு மோட்க்கு செல்லலாம். டைம்லைனில் எங்கு கட் செய்ய வேண்டுமோ அங்கே கிளிக் செய்தால் கிளிப் 2 பகுதிகளாக ஸ்பிளிட் ஆகும். தேவையில்லாத கிளிப் ஐ செலக்ட் செய்து டிலீட் செய்யலாம். மீண்டும் செலக்ட் டூலுக்கு வர ஆரோ ஐகான் ஐ கிளிக் செய்யலாம். மேலும் கமாண்ட் +B மூலம் பிளேபேக் ஹெட் இருக்கும் இடத்திலேயே நேரடியாக கட் செய்யலாம். எனக்கு மிகவும் பிடித்த ட்ரிம்மிங் ஃபீச்சர்களில் ஒன்று ரிப்பிள் டிலீட். உதாரணமாக வீடியோவின் நடுவில் ஒரு பகுதி தேவையில்லை என்று வைத்துக்கொள்வோம். அந்த பகுதியை கட் செய்து டிலீட் செய்தால் அதனிடத்தில் பிளாங்க் கேப் உருவாகாமல் அடுத்த கிளிப் உடனடியாக முன்னால் வந்து சேரும். இதுதான் ரிப்பிள் டிலீட். ரிப்பிள் எடிட் லெஃப்ட் மற்றும் ரிப்பிள் எடிட் ரைட் போன்ற ஆப்ஷன்ஸையும் பயன்படுத்தலாம். கீபோர்டு ஷார்ட் கட்ஸ் மூலம் இதை மிகவும் வேகமாக செய்ய முடியும். இந்த சிச்சுவேஷனில் நாம் ரிப்பிள் எடிட் லெஃப்ட் ஐ பயன்படுத்த வேண்டும். இதற்கான கீபோர்ட் ஷார்ட்கட் மேக் Command+Shift+² லெஃப்ட் விண்டோஸ் Ctrl+Shift+² லெஃப்ட். இதன் மூலம் பிளேபேக் ஹெட்க்கு இடதுபுறம், அதாவது முந்தைய கட் வரை உள்ள பகுதி முழுவதும் ரிமூவ் செய்யப்படும். நான் இந்த ஷார்ட்கட்டை அழுத்தும் போது என்ன நடக்கிறது என்று பாருங்கள். அது அந்த கிளிப்பை முழுமையாக ரிமூவ் செய்து முந்தைய கிளிப் வரை இருந்த பகுதியையும் எடுத்துவிட்டது. இதுவே எதிர்ப்புறத்திலும் அதே மாதிரி வேலை செய்யும். அதாவது வலதுபுறம் இருக்கும் பகுதியை ரிமூவ் செய்ய வேண்டும் என்றால் ரிப்பிள் எடிட் ரைட் ஐ பயன்படுத்தலாம். இதற்கான ஷார்ட்கட் மேக் Command+Shift+² ரைட் விண்டோஸ் Ctrl+Shift+² ரைட். இப்போது இதை ஒரு உதாரணமாக பார்ப்போம். நம்முடைய வீடியோ இங்கேயே முடிவடைய வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம். கடைசியில் இருக்கும் இந்த டேக் அல்லது இந்த கடைசி தேவையில்லை. வழக்கமாக நான் இந்த கிளிப்பை பிடித்து டிராக் செய்து பின்னால் கொண்டு வரலாம். அல்லது ரிப்பிள் டிலீட் ரிப்பிள் எடிட் பயன்படுத்தினால் Command+Shift+² ரைட் அல்லது Ctrl+Shift+² ரைட் ஷார்ட்கட் ஐ அழுத்தலாம். ஒரே ஒரு முறை ஷார்ட்கட்டை அழுத்தியவுடன் அந்த வேலை முழுவதும் தானாக முடிந்துவிடும். கீபோர்டு ஷார்ட்கட்ஸ் பயன்படுத்துவதற்கு நீங்கள் பயப்படுபவராக இருந்தாலும் பரவாயில்லை. அவற்றை கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் என்றில்லை. ஆனால் இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். கீபோர்டு ஷார்ட்கட்ஸை கற்றுக்கொண்டு அவற்றில் பிராக்டிஸ் செய்தால் உங்கள் எடிட்டிங் வேகம் எவ்வளவு அதிகமாகும் என்பதை. இருப்பினும் நீங்கள் இந்த ஷார்ட்கட்ஸ் அனைத்தையும் மற்ற எடிட்டிங் மெத்தட்ஸுடன் சேர்த்து பயன்படுத்தலாம்.
இப்போது மெயின் வீடியோவுக்கு மேலாக பி-ரோல் ஃபுட்டேஜ் அல்லது ஓவர்லே ஃபுட்டேஜ் சேர்ப்போம். மீடியா பூலில் இருக்கும் கிளிப்பை டைம்லைனுக்கு டிராக் செய்யலாம். இதை மெயின் வீடியோ இருக்கும் ட்ராக்குக்கு மேலே உள்ள வீடியோ ட்ராக்கில் வைக்கலாம். இப்போது 2 வீடியோ லேயர்ஸ் இருக்கும். மேலே இருக்கும் கிளிப் வியூவர் எல் மெயின் வீடியோவுக்கு பதிலாக காட்டப்படும். இந்த கிளிப்ஸை மூவ் செய்யலாம், ரீசைஸ் செய்யலாம், ட்ரிம் செய்யலாம், பிளேடு டூல் மூலம் கட் செய்யலாம். இவ்வாறு பல வீடியோ லேயர்ஸை ஸ்டாக் செய்து காம்ப்ளிகேட்டட் எடிட்டிங் கூட செய்ய முடியும். பி-ரோல் கிளிப்ஸுக்கு ஆடியோ இருந்தால் சில நேரங்களில் அது நமக்கு தேவையில்லை. கிளிப்பின் நடுவில் இருக்கும் ஆடியோ லெவல் லைனை ட்ராக் செய்து வால்யூமை குறைக்கலாம் அல்லது இன்ஸ்பெக்டரில் உள்ள ஆடியோ செக்ஷனுக்கு சென்று வால்யூமை குறைக்கலாம். தேவைப்பட்டால் வால்யூமை 0 செய்து கிளிப்பின் ஆடியோவை மியூட் செய்யலாம். ஓவர்லே வீடியோவை செலக்ட் செய்து இன்ஸ்பெக்டருக்கு செல்லலாம். வீடியோ செட்டிங்ஸ்ல ஜூம் மற்றும் பொசிஷன் போன்ற கண்ட்ரோல்ஸ் இருக்கும். ஜூமை குறைத்து வீடியோவை சிறியதாக மாற்றலாம். பொசிஷனை மாற்றி ஸ்கிரீனின் ஒரு கார்னர்ல வைக்கலாம். இதன் மூலம் ஒரே ஸ்கிரீன்ல 2 அல்லது அதற்கு மேற்பட்ட விஷுவல்ஸை காட்ட முடியும். இப்போது வீடியோக்கு டெக்ஸ்ட் அல்லது டைட்டில் சேர்ப்போம். மேலே இருக்கும் எஃபெக்ட்ஸை திறக்கவும். அதில் டைட்டில்ஸ் என்ற செக்ஷன் இருக்கும். இங்கே நிறைய டைட்டில் ப்ரெசெட்ஸ் இருக்கும். மவுஸை அதன் மேல் வைத்தால் ப்ரீவியூ பார்க்கலாம். சில டைட்டில்ஸ் அனிமேட்டடாக இருக்கும். நமக்கு பிடித்த டைட்டிலை கிளிக் செய்து டைம்லைனுக்கு டிராக் பண்ணலாம். அது ஒரு தனி கிளிப் போல டைம்லைனில் வரும். அதை டபுள் கிளிக் பண்ணிது இன்ஸ்பெக்டர்ல டெக்ஸ்டை மாற்றலாம். ஃபாண்ட், சைஸ், கலர் போன்றவற்றையும் மாற்றலாம். உதாரணமாக மேக் அண்ட் பிசி என்பதிலிருந்து வேறு பெயராக மாற்றலாம். டெக்ஸ்டின் பொசிஷனையும் மாற்றலாம். இவ்வாறு பேசிக் டெக்ஸ்ட் முதல் அனிமேட்டட் டைட்டில்ஸ் வரை எளிதாக உருவாக்கலாம். டெக்ஸ்ட் மற்றும் டைட்டில்ஸ் முடிந்த பிறகு டிரான்சிஷன்ஸ் சேர்க்கலாம். எஃபெக்ட்ஸ் வீடியோ டிரான்சிஷன்ஸ் பகுதிக்கு செல்லுங்கள். இங்கே கிராஸ் டிசால்வ், பிளர், அடிட்டிவ் டிசால்வ் போன்ற பல டிரான்சிஷன்ஸ் இருக்கும். டிரான்சிஷனை ப்ரீவியூ செய்ய மவுஸை அதன் மேல் வைத்து பார்க்கலாம். ஒரு டிரான்சிஷனை 2 கிளிப்ஸுக்கு நடுவில் டிராக் செய்தால் அது அப்ளை ஆகிவிடும். ஆனால் டிரான்சிஷன்ஸை அதிகமாக பயன்படுத்த வேண்டாம். ஒவ்வொரு கட்கும் டிரான்சிஷன் சேர்ப்பது வீடியோவை ப்ரொஃபஷனலாக காட்டுவதற்கு பதிலாக வியூவருக்கு அனாயினிங்காக இருக்கலாம். அடுத்ததாக வீடியோ எஃபெக்ட்ஸ். எஃபெக்ட்ஸ் பேனலில் பலவிதமான எஃபெக்ட்ஸ் கிடைக்கும். உதாரணமாக காமிக் புக் கலர்ட் பார்டர், டிஜிட்டல் கிளிட்ஸ், ப்ளூர், டைனமிக் ஜூம் போன்ற எஃபெக்ட்ஸ் உள்ளன. கிளிப்பை செலக்ட் செய்து தேவையான எஃபெக்ட் ஐ ட்ராக் அண்ட் டிராப் செய்யலாம். டைனமிக் ஜூம் மூலம் வீடியோவில் ஆட்டோமேட்டிக் ஜூம் இன் அல்லது ஜூம் அவுட் எஃபெக்ட் உருவாக்கலாம். இதற்கான டைரக்ஷனையும் மாற்ற முடியும். ஸ்பீட் சேஞ்ச் ஆப்ஷன் மூலம் வீடியோ ஸ்பீடை மாற்றலாம். 100% என்பது நார்மல் ஸ்பீட், 200% என்றால் 2 மடங்கு வேகம், 50% என்றால் ஸ்லோ மோஷன். வீடியோவை ரிவர்ஸ் செய்யவும் முடியும். ஃப்ரீஸ் ஃப்ரேம் ஆப்ஷன் மூலம் குறிப்பிட்ட ஃப்ரேம்ல வீடியோவை ஃப்ரீஸ் செய்யலாம். ஸ்லோ மோஷன் செய்யும் போது ஃபுட்டேஜ் குவாலிட்டி பாதிக்கப்படலாம். டவின்சி ரிசால்வ் ஸ்டுடியோவில் இருக்கும் AI பேஸ்ட் ஸ்பீட் ப்ராசஸிங் டூல்ஸ் மூலம் ஸ்லோ மோஷன் ஃபுட்டேஜை ஸ்மூத்தாக உருவாக்க முடியும். வீடியோ ஷேக்கியாக இருந்தால் வீடியோ ஸ்டெபிலைசேஷன் பயன்படுத்தலாம். இதன் மூலம் கேமரா ஷேக் ஐ குறைக்க முடியும். மேலும் வைட் ஆங்கிள் லென்ஸ் அல்லது கோப்ரோ போன்ற கேமராவில் எடுத்த ஃபுட்டேஜில் இருக்கும் டிஸ்டார்ஷன் ஐ லென்ஸ் கரெக்ஷன் மூலம் சரி செய்யலாம். டவின்சி ரிசால்வ் ஸ்டுடியோவில் மேஜிக் மாஸ்க் போன்ற பவர்ஃபுல் டூல்ஸ் உள்ளன. கலர் பேஜுக்கு சென்று மேஜிக் மாஸ்க் மூலம் சப்ஜெக்டை செலக்ட் செய்யலாம். உதாரணமாக என்னை மட்டும் செலக்ட் செய்தால் டவின்சி ரிசால்வ் என்னை பேக்ரவுண்டிலிருந்து தனியாக ட்ராக் செய்யும். பிறகு ஆல்பா அவுட்புட்டை பயன்படுத்தி பேக்ரவுண்டை டிரான்ஸ்பேரண்ட் ஆக்கலாம். எஃபெக்ட் 3D கியர் மூலம் பேக்ரவுண்ட் ரிமூவ் செய்வது. இப்போது டேவினசி ரிசால்வில் இருக்கும் 3D கியர் எஃபெக்ட் ஐ பயன்படுத்தி வீடியோவில் இருக்கும் பேக்ரவுண்ட் ஐ எப்படி ரிமூவ் செய்வது என்பதை ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக பார்க்கலாம். முதலில் எஃபெக்ட்ஸ் பேனலை ஓபன் செய்யுங்கள். அதில் ஓபன் FX பகுதிக்கு சென்று 3D கியரை தேடுங்கள். 3D கியர் எஃபெக்டை உங்கள் வீடியோ கிளிப்பின் மீது டிராக் மற்றும் டிராப் செய்யுங்கள். இப்போது இன்ஸ்பெக்டர் பகுதியில் 3D கியருக்கான செட்டிங்ஸ் தோன்றும். வீடியோவில் ரிமூவ் செய்ய வேண்டிய பேக்ரவுண்ட் கலர் ஐட்ரோப்பர் மூலம் செலக்ட் செய்யலாம். உதாரணமாக கிரீன் ஸ்கிரீன் பேக்ரவுண்ட் என்றால் அந்த கிரீன் பகுதியில் கிளிக் செய்து கலரை சாம்பிள் செய்யுங்கள். தேவையான பகுதிகள் முழுமையாக செலக்ட் ஆகவில்லை என்றால் மேலும் சில பகுதிகளை சாம்பிள் செய்து செலக்ஷனை ரிஃபைன் செய்யலாம். இதன் மூலம் 3D கியர் எஃபெக்ட் பயன்படுத்தி பேக்ரவுண்டை ஐசோலேட் செய்து ரிமூவ் செய்ய முடியும். பிறகு பேக்ரவுண்டுக்கு பதிலாக உங்களுக்கு தேவையான இமேஜ், வீடியோ அல்லது வேறு பேக்ரவுண்டை பயன்படுத்தலாம். இப்போது வீடியோக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் சேர்ப்போம். மீடியா பூலில் இருக்கும் மியூசிக் ஃபைலை டைம்லைன் அண்ட் கீழே உள்ள ஆடியோ ட்ராக்குக்கு டிராக் செய்யலாம். மியூசிக் கிளிப் ஐ வீடியோவின் ஆரம்பம் மற்றும் முடிவுக்கு ஏற்ப ட்ரீம் செய்யலாம். மியூசிக் வீடியோ முடியும் இடத்திலேயே முடிவது போல் அதன் எண்ட் பாயிண்டை அட்ஜஸ்ட் செய்யலாம். ஆடியோ ட்ராக்கில் ஃபேட் ஹேண்டில்ஸ் பயன்படுத்தி ஃபேட் இன் மற்றும் ஃபேட் அவுட் உருவாக்கலாம். அடுத்து கலர் டெம்பரேச்சர். கேமராவில் ஒயிட் பேலன்ஸ் சரியாக இல்லாத போது வீடியோ அதிகமாக ப்ளூ அல்லது எல்லோ ஆரஞ்சாக தோன்றலாம்.
டெம்பரேச்சர் ஸ்லைடர் மூலம் அதை சரி செய்யலாம். டிண்ட் மூலம் பிங்க் மற்றும் கிரீன் டோன்ஸை அட்ஜஸ்ட் செய்யலாம். கான்ட்ராஸ்டை அதிகரித்தால் இமேஜ் அதிகமாக பஞ்சி ஆகும். குறைத்தால் இமேஜ் கொஞ்சம் ஃபிளாட் அல்லது வாஷ்ட் அவுட் ஆக தோன்றும். உங்கள் வீடியோக்கு பொருத்தமான அளவை தேர்வு செய்யுங்கள். கடைசியாக சாச்சுரேஷன். இதன் மூலம் கலர்ஸின் இன்டென்சிட்டியை அதிகரிக்கலாம் அல்லது குறைக்கலாம். முழுமையாக குறைத்தால் பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்ட் கிடைக்கும். ஒரு கிளிப்புக்கு கலர் கரெக்ஷன் செய்த பிறகு அதே லுக் மற்ற கிளிப்ஸுக்கும் அப்ளை செய்யலாம். கலர் பேஜ் இல் கரெக்டட் கிளிப்பை செலக்ட் செய்து ப்ரீவியூ விண்டோவில் ரைட் கிளிக் செய்யவும். கிராப் ஸ்டில் என்பதை தேர்வு செய்யலாம். இது அந்த கிளிப்பின் கலர் செட்டிங்ஸின் ஸ்னாப்ஷாட் போன்றது. பிறகு மற்ற கிளிப்ஸை செலக்ட் செய்து அப்ளை கிரேடு என்பதை தேர்வு செய்தால் அதே கலர் கிரேடு அந்த கிளிப்ஸுக்கும் அப்ளை ஆகும். கலர் கரெக்ஷன் முடிந்த பிறகு முழு வீடியோவையும் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை பிளே செய்து பாருங்கள். வீடியோ சரியாக இருக்கிறதா, ஆடியோ சரியாக இருக்கிறதா, மியூசிக் வால்யூம் அதிகமாக இருக்கிறதா, கட்ஸ் மற்றும் டிரான்சிஷன்ஸ் சரியாக இருக்கிறதா, டைட்டில்ஸ் மற்றும் பி ரோல் சரியான இடத்தில் இருக்கிறதா. இப்போது நம்முடைய வீடியோ ரெடி. கீழே இருக்கும் டெலிவர் பேஜுக்கு செல்லலாம். மேலே ப்ரெசெட்ஸ் பகுதியில் யூடியூப் ப்ரெசெட் ஐ தேர்வு செய்யலாம். 4K வீடியோ என்றால் யூடியூப் 4K ப்ரெசெட் ஐ தேர்வு செய்யலாம். வீமியோ, டிக்டாக் மற்றும் பிற பிளாட்ஃபார்ம்ஸுக்கும் ப்ரீசெட்ஸ் கிடைக்கும். கம்ப்யூட்டர்ல நல்ல குவாலிட்டியில் வீடியோ சேவ் செய்ய வேண்டும் என்றால் H264 மாஸ்டர் போன்ற எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை பயன்படுத்தலாம். பிரவுஸ் என்பதை கிளிக் செய்து வீடியோ சேவ் செய்ய வேண்டிய லொகேஷனை தேர்வு செய்யுங்கள். ஃபைல் நேமை கொடுக்கவும். தேவைப்பட்டால் குவிக் டைம்க்கு பதிலாக MP4 ஃபார்மேட்டை தேர்வு செய்யலாம். செட்டிங்ஸ் எல்லாம் முடிந்ததும் ஆட் ரெண்டர் கியூ என்பதை கிளிக் செய்யுங்கள். இது இன்னும் வீடியோவை ரெண்டர் செய்யாது. ரெண்டர் செய்ய ரெண்டர் ஆல் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது டாவின்சி ரிசால்வ் உங்கள் வீடியோவை ரெண்டர் செய்து சேவ் செய்யும். ரெண்டர் முடிந்த பிறகு எக்ஸ்போர்ட்டட் வீடியோவை ஒருமுறை முழுமையாக ப்ரீவியூ செய்து பாருங்கள். எல்லாம் சரியாக இருந்தால் உங்கள் வீடியோ அப்லோட் செய்ய தயாராகிவிட்டது. இதுவரை நாம் டாவின்சி ரிசால்வின் முக்கியமான பிகினர் லெவல் எடிட்டிங் ஃபீச்சர்ஸ் அனைத்தையும் பார்த்தோம். இந்த டுட்டோரியல் மூலம் நீங்கள் வீடியோ இம்போர்ட் செய்வது, டைம்லைன் உருவாக்குவது, வீடியோ ட்ரிம் செய்வது, பிளேட் டூல் பயன்படுத்துவது, ரிப்பிள் டிலீட் செய்வது, பி ரோல் சேர்ப்பது, டெக்ஸ்ட் மற்றும் டைட்டில்ஸ் சேர்ப்பது, டிரான்சிஷன்ஸ் பயன்படுத்துவது, வீடியோ எஃபெக்ட்ஸ் சேர்ப்பது, ஸ்பீட் மாற்றுவது, ஸ்டெபிலைசேஷன் செய்வது, பேக்ரவுண்ட் ரிமூவ் செய்வது, மியூசிக் மற்றும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் சேர்ப்பது, ஆடியோ லெவல்ஸ் சரி செய்வது, கலர் கரெக்ஷன் செய்வது, கலர் கிரேடை மற்ற கிளிப்ஸ்க்கு அப்ளை செய்வது, யூடியூப்க்கு வீடியோ எக்ஸ்போர்ட் செய்வது என்பதை கற்றுக்கொண்டீர்கள். இதுதான் டேவினசி ரிசால்வில் பிகினர் ஆக நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இப்போது நீங்கள் டாவின்சி ரிசால்வை பயன்படுத்தி உங்கள் சொந்த யூடியூப் வீடியோஸ் எடிட் செய்ய தொடங்கலாம்.